ஆண்டவர் சொல்கிறாரு, நான் உங்களை கைவிட மாட்டேன், நீங்கள் என்னுடைய ஜனம், என் பிள்ளைங்க, நான் உங்களை கைவிட மாட்டேன் அப்படின்னு உங்களுக்கு வாக்கு கொடுக்குறார். எவ்வளோ பெரிய சந்தோஷம் இல்லை? அவரை நம்பி அவரை பின்பற்றுகிற பிள்ளைகளை ஒரு நாளும் கைவிட மாட்டார். என்னுடைய ஊழிய பாதையில் என்னை ஊழியத்துக்கு அழைத்த போது நான் ஆண்டவரை பார்த்து சொன்னேன், சரி ஆண்டவரே, ஊழியத்துக்கு நான் வரேன், என் தேவை என்னுடைய தனிப்பட்ட காரியம், இப்போ நான் உம்முடைய ஊழியத்துக்கு வந்துட்டேன், எல்லாத்தையும் நீங்கள் தானே பார்த்துக்கணும், இனிமேல் எங்கள் அப்பாங்க மாட்ட போய் நான் நிற்கக்கூடாது, என்ன மனுஷனிடத்திலும் போய் உதவி செய்யுங்கன்னு நிற்கக்கூடாது, நீங்கள் தானே பொறுப்பு. ஆண்டவர் சொன்னார், நான் தான் பொறுப்பு, நான் பார்த்துக்குவேன், என்னை நம்பி நீ வா ஊழியத்துக்கு, நான் உன்னுடைய தேவையை சந்திப்பேன், உனக்குள்ளதெல்லாம் நான் பார்த்துக்குவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுத்தார். நான் கடந்து வந்த இத்தனை வருட பாதையில் கிட்டத்தட்ட 45 வருஷங்களை கடந்து வந்திருக்கிறேன். ஒரு நாள் கூட ஆண்டவர் என்னை கைவிட்டதில்லை. யாரிடத்திலும் போய் வெட்கப்படும்படி நிற்க விட்டதும் இல்லை. அவர் என்னுடைய ஒரு காரியத்தில் குறை வைத்ததும் இல்லை. கைவிடாத ஒரு தேவன் அவர். அவரை விசுவாசித்து அவரை நம்பி அவருடைய கரத்தில் உங்களுடைய வாழ்க்கையை கொடுத்துட்டீங்கன்னா அவர் ஒரு நாள் உங்களை நெகிழ விடவும் மாட்டார், கைவிடவும் மாட்டார். உங்களை பார்த்து சொல்றார், என் மகனே, என் மகளே, மனுஷர்கள் கைவிட்டுட்டாங்களா, நம்பினவங்க கைவிட்டுட்டாங்களா, அவங்களாம் மறந்துட்டாங்களா, பயப்படாத, நான் இருக்கிற உனக்கு. என் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், இயேசுவே, உங்களுடைய கரத்தில் நான் ஒப்பு கொடுக்கிறேன், இனிமேல் நீங்கள் என்னை நடத்துங்கன்னு சொல்லுங்க, அழகாய் கைவிடாமல் அற்புதமாய் நடத்துவார். ஒப்பு கொடுக்குறீங்களா? ஆண்டவரே, உங்கள் கரத்தில் என்னை ஒப்பு கொடுக்குறப்பா, மனிதர்கள் கைவிட்டுட்டாங்க, நம்பினவங்க கைவிட்டுட்டாங்க, ஏமாத்திட்டாங்க, நீர் கைவிடாத தேவன் என்பதை அறிந்து உம்முடைய கரத்தில் எல்லாவற்றையும் ஒப்பு கொடுக்கிறேன், நீங்க என்னை நடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆமேன், ஆமேன்.